ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் கிருபையாக இந்த நாளை கொடுத்து இந்த நாளின் செய்தி உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் வந்து சேரும்படியாக நீங்கள் கொடுத்த அழைப்பிற்காக ஹோப் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியை குறித்து நாம் அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் இன்னும் ஒரு செய்தியை கேட்க இருக்கிறோம் பரிசுத்த ஆவியின் மூலமாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் என்று சொன்னாலே நமக்கு கலாத்தியர் புத்தக ஞாபகம் வரும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆவியின் கனி நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு கனியாக இருக்கிறது. இந்த கனிகளை நாம் வாசிக்கும் முன்பாக யார் இந்த கனி, யார் திராட்சை தோட்டக்காரர், யார் கொடி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி இயேசு சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஓமையில் பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி, நாம் அனைவரும் அவரில் இணைத்திருக்கும் கொடிகளாக இருக்கிறோம். இயேசுவோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய வேலை, அந்த வேலையின் பலனே கனியாக நாம் பார்க்கிறோம். எந்த வகையான மரத்தில் அந்த கிளை இணைந்திருக்கிறதோ அந்த வகையான கனி அது கொடுக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்மில் உருவாகும் இயேசுவின் குணமே அன்பின் கனியாகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த நாம் அனுமதிப்போமானால் நம்முடைய குணம், வார்த்தைகள், செய்கைகள் எல்லாம் இயேசுவை போல் மாறிவிடும். சரி, ஒவ்வொரு கனிகளாய் நாம் பார்ப்போமா? ஆவியின் கனியோ முதலாவதாய் எழுதப்பட்டது அன்பு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஆவியின் கனிகளை படிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. ஏன் ஆவியின் கனிகளில் அன்பு முதலாவதும் முக்கியமானதுமாய் இருக்கிறது? யோசித்து பாருங்களேன். தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோமானால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அவருடைய அன்பை நாம் பெற்றோமானால் நாம் அன்பு கூற ஆரம்பிக்கிறோம். தேவனிடம் அன்பு கூறும்போது நாம் மற்றவரையும் எதிரிகளையும் கூட நேசிக்க ஆரம்பிப்போம். ஆவியின் கனி மற்ற நல்ல குணங்கள் உண்மையான தெய்வீக அன்பை உடுத்தியதாக இருத்தல் வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பையும் அன்பு நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலும் அன்பை காட்டுவதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆவியின் கனியிலே அன்பு முதலாவதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாய் சொல்லப்பட்ட கனி ஆவியின் கனியோ சந்தோஷம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சந்தோஷம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அன்பு இருந்தால்தான் சந்தோஷம் வந்தடையும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறன்னு சொல்லி ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியை கொண்டு வரும் சந்தோஷத்தின் காரணம் என்ன? நமக்கான தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் அவருடைய தியாகம், அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் ஆகும். இதுதான் தேவனுடைய சந்தோஷமாய் இருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை நமக்கு என்றும் குறையாத சந்தோஷத்தை அவர் கொடுக்க வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சந்தோஷம் என்ற ஒரு கனியிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற கனி ஆவியின் கனியோ சமாதானம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் அடுத்த ஒரு கனியாய் நமக்கு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் சமாதானம் எவ்வாறு கிரியை செய்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம். அந்த அனுபவமே சமாதானத்தின் வழியாக இருக்கிறது. கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க கடவோம் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நமக்கு ஊக்கப்படுத்துகிறது. ஆவியின் கனி சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த கனியை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் கனி நீடிய பொறுமை. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாலேயே பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் என்று சொல்லப்படுகிறது. ஆவியின் கனி பரலோகத்துக்கு போவதற்கும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவே நீடிய பொறுமை என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் கனியில் உள்ள பொறுமை மற்ற பொறுமையிலிருந்து எவ்வாறு வித்தியாசப்படுகிறது என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், ஒரு சிலரே இயல்பாக பொறுமையாய் இருக்கிறார்கள். சிலர் பொறுமையாய் இருக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் ஆவியின் கனியின் மூலமாக வராத பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஆவி தரும் பொறுமை அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்பவைகளின் அடிப்படையில் இருக்கும். தெய்வீக வாக்கு தத்தங்களை நம்புவோர் மாத்திரமே இறுதி வரை பொறுமையாய் இருக்க வேண்டும். என்னுடைய நேரம் ஆண்டவர் கையில் இருக்கிறது, அவருடைய நேரத்தில் எனக்கு எல்லாம் கொடுப்பார் என்று சொல்லி நீடிய பொறுமையாக இருக்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த கனியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தயவு. ஆவியின் கனியோ தயவு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தயவு மிகவும் முக்கியமான கனியாய் இருக்கிறது. தேவ கிருபையிலும் மனித தயவிலும் இயேசுவானவர் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தார் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவனுடைய தயவை நாம் எப்படி ருசி பார்க்க முடியும்? தயவு என்னும் வார்த்தை வேதாகமத்தில் 10 முறை வருகிறது. அவைகளில் 8 முறை தேவன் நம்மை எப்படி கவனிக்கிறார் என்று கூறுகிறது. 10 முறையில் 8 முறை அந்த தயவு தேவன் நம்மை எப்படி கவனிக்கிறார் என்பதை சொல்லி காட்டுகிறது. மற்ற 2 முறை பரிசுத்த ஆவியின் கனி நம்மில் கொடுக்கும் தயவு குறித்து பேசுகிறது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் தயவினால் நாம் மற்றவர்களை நடத்தும் போது அது தேவன் நம்மை நடத்தும் தயவை பிரதிபலிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததான ஒரு கனி ஆவியின் கனியோ நற்குணம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். நற்குணம் மிகவும் அவசியமானது. சற்குணம் என்று பெயர் வைக்கிறார்கள். அவர்கள் நற்குணமாய் இருந்தால் வெளிப்படுத்தினால் மிகவும் நன்மையாய் இருக்கும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராரே. நன்மை செய்கிறவர் யார்? நல்லவர்களுக்கும்
துரோகிகளுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். என் பாத்திரத்தில் யார் கை போடுறாங்களோ அவர் என்னை மறுதலிப்பார் என்று சொல்லப்படுகிறது. என்னை காட்டி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர்களிலும் சமபந்தி உட்கார்ந்து அவர்களுக்கும் மரியாதை செலுத்தினதை இயேசுவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். நற்குணத்தை எவ்வாறு நாம் வரையறுக்க முடியும்? அன்பான செய்கையே நற்குணமாகும். நமக்கு சாதகமாக மற்றவர்கள் அன்பு காட்டும்போது நாம் நம் நற்குணத்தை வெளிப்படுத்துகிறோம். சாதகமாக மற்றவர்கள் நமக்கு செய்யும் பொழுது நற்குணத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நற்குணம் என்பது என்ன வந்தாலும் நன்மை செய்வதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவே நாம் ஆவியின் கனியை நடைமுறைப்படுத்தும் பகுதி என்பதை மறந்து போகவே கூடாது. ஒரு முனிவர் ஆற்றின் ஓரமாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆற்றிலே ஓரத்திலே தேள் தண்ணீருக்குள்ளாக போகிறது. அது ஆறா கடலான்னு உங்களுக்கு தெரியும். அது மறுபடியும் வந்து போகும்பொழுது அந்த முனிவர் கையில் எடுத்து தரையில் விடுறாரு, கரையில் விடுறாரு. சீஷன் கேட்குறான், எதுக்கு அது கொட்டிக்கிட்டே இருக்குது, மறுபடியும் போய் என் உதவி செய்யுங்கிற? கொட்டுறது அதனுடைய குணம், உதவி செய்வது என்னுடைய நற்குணம் என்று சொல்லி சொன்னாராம். சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்த நீங்கள் எப்பொழுதுமே நற்குணத்தை வெளிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும் சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததான ஒரு கனி ஆவியின் கனியோ விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:3 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் ஏன் முக்கியமானது? எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு விசுவாசத்தின் மூலமாக தான் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஆண்டவரை தான் தொழுகை செய்கிறேன் என்பதை அன்பின் மூலமாக நாம் வெளிப்படுத்த முடியும். இவர் ஆண்டவரை தான் தொழுகை செய்கிறான்னு சொல்லி மற்றவர் நினைப்பதற்கு பார்ப்பதற்கு சாந்தம், நற்குணம், விசுவாசம் அவசியப்படுகிறது. தேவன் இயல்பாகவே நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர் உடைப்பதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக அவரும் நம்மோடு கூட உதவி செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவே உண்மையுள்ள சாட்சியாய் இருக்கிறார். இயேசுவே உண்மையுள்ள சாட்சியாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் செயலால் நாம் தேவனுடைய உடன்படிக்கையின் உண்மையையும் மற்றவருடைய உறவுகளில் உண்மையாயும் இருப்பதன் மூலம் இயேசுவனுடைய குணத்தை நாம் பிரதிபலிக்கிறோம். ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்றுமே நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கிறான். அதுதான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அதுதான் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனிகளை ஒன்றன் பின் ஒன்றமாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆவியின் கனிகளை உடையவர்கள் நிச்சயமாய் அதை வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததான ஒரு கனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும் பொழுது, ஆவியின் கனியோ சாந்தம். சாந்தகுமார் என்று சொல்லி பேர் வைத்தவர்கள் சாந்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் விரும்புவார்கள். சாந்தம் அல்லது இரக்கத்திற்கு கோழைத்தனம் அல்லது கூச்சத்திற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சாந்தம் என்றால் பொறுமை. அந்த பொறுமை இரக்கத்திற்கும் கோழைத்தனத்துக்கும் ஒப்பிடுவது கிடையாது. என்னால் முடியும், அதை நான் செய்து காட்ட முடியும், ஆனாலும் நான் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது சொல்லி சாந்த குணத்தோடு இருப்பது மிகவும் அவசியம். ஏரோதுகிட்ட ஆண்டவராக இயேசு கொண்டு போகப்படுகிறார். அப்போ ஏரோது நிறைய கேள்வியை கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தமிடாது இருக்கிற மயிர் கத்திக்கிற கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லப்படுகிறது.
எவ்வளவுதான் அவர் மேல் கோபத்தை ஏற்படுத்தி அவரை பழி சுமத்தினாலும் அவருடைய முகம் சாந்தமாக தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் முகத்தை வரைந்த அநேகர் பார்க்கிறோம். அவருடைய முகம் அப்படி தான் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் சாந்த குணம் உள்ள முகம் அப்படி தான் இருக்கும் என்று சொல்லி, நிச்சயமாய் இயேசு சாந்த குணம் உள்ளவர், அவருடைய முகம் இப்படி தான் இருந்திருக்கும் என்று சொல்லி வரையும் பொழுது அதை வரைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 37:11 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணம் மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இது எந்த பூமி? புதிய வானம் புதிய பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இயேசு வருவரை நான் சாந்த குணம் உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா, நீங்களும் அந்த புதிய வானம் புதிய பூமியை சுதந்தரித்து கொள்ள முடியும். கூச்ச சுவாபம் உள்ளவனும் கோழையும் மென்மையானவர்கள் போல் தெரிவார்கள். ஆனால் அவர்கள் பெருமையானவர்களோ அல்லது திமிர் பிடித்தவர்களாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெருமையோடு சாந்த குணம் சேர்ந்து போகாது. இயேசு நம்மிடம் கூறுகிறார், மத்தேயு 11:29 வருத்தப்பட்டு 28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா, மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க பிரயாசப்படுகிறார்கள். அவர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றதை நாம் வாசிக்கிறோம். நம்மிடம் கிரியை செய்யும் தேவனுடைய ஆவியின் வல்லமையை நம்புவோமானால் அது நம்மில் சாந்தம், தாழ்மை மற்றும் பொறுமையை உருவாக்கும். இயேசுவை நாம் முன்னிறுத்தி அவருடைய குணத்தை நாம் பிரதிபலிக்க விரும்பினால் நம்மிடத்திலே சாந்தம், தாழ்மை, பொறுமை உருவாகும் என்பதை நாம் பார்க்கிறோம். இயல்பான குணம் அது நமக்கு கிடையாது. யாராவது நம்மை அடித்து விட்டால் நாம் மறுபடியும் 2 முறை அடிக்க வேண்டும். அப்படிதான் நமக்கு மனசு சாந்தி பெறும், சமாதானம் பெறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்த கனி, ஆவியின் கனியோ இச்சை அடக்கம். கலாத்தியர் 5:22-23 நாம் வாசிக்கிறோம். இச்சை அடக்கம் மிகவும் முக்கியமான ஒரு குணமாய் இருக்கிறது. நீதிமொழிகளில் 16:32 சொல்லுகிறது, பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நமக்கு பிடித்தது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். குழந்தையாக இருக்கும் பொழுது நிறைய கலாச்சாரத்தில் இதை செய்கிறாங்க. அந்த குழந்தை எதை தேர்ந்தெடுக்கிறது? காசு வச்சுருப்பாங்க, சாப்பாடு பொருள் வச்சுருப்பாங்க, புத்தகம் வச்சுருப்பாங்க, நிறைய பொருள் வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைய தவழ்ந்து போகிற அந்த காலத்தில் அதை கண்ணு முன்னாடி வச்சுருவாங்க. காத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை எதை போய் எடுக்குதுன்னு சொல்லி. எந்த குழந்தை வேகமாய் போய் எதை எடுக்கிறதோ அந்த குழந்தை அதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைய சமயத்தில் இது வைக்கப்பட்டிருக்கும், அதை தொடாதே என்று சொல்லுவார்கள். அப்படி யோசித்து தொடாது இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் எடுத்து ரொம்ப நேரம் கழித்து போய் எடுக்கிறாங்கன்னா, அவங்களால் தங்களுடைய மனதையும் தங்களுடைய ஆசையும் தங்களுடைய கண்களையும் கட்டுக்குள் வைக்க முடியும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனையோ இச்சை அடக்கம். நல்ல டயட்டில் இருக்குன்னு சொல்லியிருப்போம். திடீர்னு ஒரு திருமணத்துக்குள்ளே கடந்து போவோம். நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை சாப்பிட்டோன்னு ஆசைப்படுவோம். ஆனால் மனசில் அந்த ஆசை அதிகமாகும் பொழுது வயிற்றினுடைய நிலையை நம்ம யோசிக்க மாட்டோம். அது வயிறு அழுவும், சத்தம் போடும், கண்ணீர் விடும். அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. எல்லாத்தையும் போட்டு அடைச்சிருவோம். அது மூச்சு திணறி அழுது அடுத்த நாள் லூஸ் மோஷனாக வெளியே வந்துடும். இச்சை அடக்கம் எல்லாருக்குமே அவசியம். நினச்சி பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒரே குழம்பு, ஒரே கூட்டு, ஒரே சாப்பாடு சாப்பிட்ருப்போம். திருமணத்துக்கு போகும்போது மட்டும்
விதவிதமாக இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவோம். வயிறு எவ்வளோ கஷ்டப்படும். இச்சை அடக்கம் உணவில் மாத்திரமல்ல, எல்லா குணத்திலும் வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். வருஷத்துக்கு ஒரு முறை டெம்பரன்ஸ் கான்டெஸ்ட் நடத்துறது இச்சை அடக்கம் கிடையாது. வருஷம் முழுவதுமாய் எல்லாவற்றிலும் சமமாய் இருப்பது தான் இச்சை அடக்கம் என்பதை நான் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்வின் எந்த பகுதியில் எல்லாம் நான் இச்சை அடக்கத்தை மேம்படுத்த முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டிய பிள்ளையாக இருக்கிறார். தன்னடக்கம் அல்லது இச்சை அடக்கம் என்பது கெட்ட காரியங்களை முழுவதுமாக தவிர்த்து நல்ல காரியங்களை சரிசமமான வகையில் உபயோகப்படுத்துவதே ஆகும். தன்னடக்கம் இச்சை அடக்கம் என்பது கெட்ட காரியங்களை முழுவதுமாய் தவிர்த்து நல்ல காரியங்களை சரிசமமான வகையில் உபயோகப்படுத்துவதே ஆகும். an apple a day keeps the doctor away. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் தான் அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆப்பிள் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரே நாளில் இந்த கேஸில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அடுத்த நாள் இல்லை, அடுத்த நிமிஷமே டாக்டரை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி ஒரு கட்டுக்குள்ளாக ஒரு கோட்டுக்குள்ளாக கடலையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதிலே அது தன்னடக்கமாக இருக்கிறது. நம்முடைய இச்சை அடக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். புசிப்பதிலும் குடிப்பதிலும் மாத்திரம் தன்னடக்கம் தொடர்புடையதாய் இருப்பதில்லை. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும் அது உட்புகுந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கிறது. அதுவே ஆவியின் கனி. அவருடைய வல்லமையால் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவருடைய கனியை நாம் காட்ட வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். தேவ கிருபையினாலே இந்த ஆவியின் கனிகளை குறித்து நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம். இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் ஒவ்வொரு நாளும் வளர ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். மாமரத்திலே மாங்கனி தான் வரும், திராட்சை கொடியிலே திராட்சை பழங்கள் தான் வரும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் 9 கனிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி செய்து பாருங்கள். ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் நீங்களும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். உங்களை பார்த்து எல்லோரும் பிரமிப்படைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். கனி கொடுக்கிற மரத்தை சுற்றி தான் எல்லா பூக்களும், எல்லா பறவைகளும், எல்லா சின்ன சின்ன பூச்சிகளும், எல்லா குருவிகளும், எறும்பு, தேனீக்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வரும். நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களை சுற்றி நல்லவர்கள், உங்களை சுற்றி சமுதாயத்தில் எல்லாரும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். தெய்வ கிருபை உங்களை காக்க கடவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானவரால் மாத்திரமே ஆவின் கனிகளை கொடுக்க நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தருவாராக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியின் கனிகளை கொடுக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள போகிற டிஜிட்டல் மிஷனரிஸ் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஆவியின் கனி கொடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியின் கனியை கொடுக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். ஆவியானவற்றில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை பண்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி கனி கொடுக்க உதவி செய்வார். அந்த ஒரு பாக்கியமான நம்பிக்கை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமேன்.